ஹாய் கைஸ், எல்லாருக்கும் வணக்கம். ஸோ வெல்கம் டு மை சேனல். என்ன பார்க்க போறோம் அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா வந்துட்டு தியேட்டர்ல நேற்று ரிலீஸ் ஆயிருந்த டாக்ஸிக் படம் எப்படி இருக்கு அப்படிங்கிறத பத்தி நாம வந்துட்டு பார்க்க போறோம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், டாக்ஸிக் படம் வந்துட்டு டார்ச்சரா இருக்கான்னு கேட்டா சத்தியமா இல்லை. அந்த படத்துல நிறைய விஷயங்கள் இருக்குது. ஸோ அந்த படத்தை வந்துட்டு படமா பார்க்குற சில ஆடியன்ஸுக்கு மட்டுமே புரியுமே தவிர்த்து மற்ற மாதிரி நான் பாக்குறேன், ஒரு படம் வந்திருக்குது, முன்னாடி ஒரு படம் அடிச்சிருந்தாரு, அப்படி இருந்துச்சு, இந்த படம் எப்படி இருக்குன்னு தெரியல, ட்ரை பண்ணி பார்ப்போம், ஆனா படம் இப்ப பார்த்தா அந்த அளவுக்கு இல்ல அப்படின்னு நினைக்கிற சில பைத்தியக்காரங்களுக்கு சத்தியமா இந்த படம் பிடிக்காது. ஓகேவா? இத கோட் வேர்ட் டர்ன் பண்றாங்கல்ல, டாக்ஸிக் இஸ் டார்ச்சர் அப்படின்ட்டு. சத்தியமா அப்படிலாம் கிடையாது. டாக்ஸிக் வந்துட்டு டாப் நாச்சா இருக்குது. அது ஏன், எதனால, எப்படி அப்படிங்கிறத என்னுடைய ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூல நான் சொல்றேன். மற்றபடி நீங்க வந்துட்டு தியேட்டருக்கு போயிட்டு உங்களுடைய பாயிண்ட் ஆஃப் வியூ என்ன அப்படிங்கிறத தியேட்டர் போய் படத்தை பார்த்துட்டு முடிவு பண்ணிக்கோங்க. ஸோ வாங்க நாம வீடியோக்குள்ள. இந்த படத்தை பத்தி கேட்டீங்க அப்படின்னா வந்துட்டு இதோடைய கதை என்ன அப்படின்னா, ஒரு ஒரு 90s 40 சம்திங்ல நடக்கிற ஒரு கதைங்க. அந்த கதை பிம்பத்துல வந்துட்டு இந்த படம் ஒரு பரிமாணத்தை நோக்கி போயிட்டு இருக்குது. போயிட்டு இருக்கும்போது ஸ்பாய்லர் இருக்கு. போயிட்டு இருக்கும்போது இந்த படத்துல வந்துட்டு ஒரு செக்மெண்ட்டை காமிக்கிறாங்க. எப்படி அப்படின்னா, இந்த பையன், அதான் யாஷ் இருக்காருல்ல, இவர் எப்படி இந்த மாதிரி ஆனாரு, இவர் ஏன் இந்த மாதிரி இருக்காரு, இவருடைய ப்ரீவியஸ் லைஃப்ல என்ன நடந்துச்சு அப்படிங்கிறதுக்கான ஒரு விளக்கம் ஸ்டார்டிங்லேயே காமிச்சிட்டாங்க. காரணம் என்ன அப்படின்னா, இவருடைய அப்பா அம்மாவை வந்துட்டு கொன்னுட்டாங்க. எப்படி கொன்னாங்க அப்படிங்கிறதும் காமிப்பாங்க, அண்ட் எதனால கொன்னாங்க அப்படிங்கிறதும் காமிப்பாங்க. அப்போ இவங்க அனாதையாக்கப்படுறாங்க. யாரெல்லாம்னா, நம்முடைய யாஷும் நம்முடைய நயன்தாராவும். நயன்தாரா வந்துட்டு அக்கா யாஷ். என்ன தெரியுமா ராயா, இந்த சிட்டியை நீ தான் ஆளணும். ஸோ இவங்க அனாதையாக்கப்படுறாங்க. அப்ப அனாதையாக்கப்படும் போது வந்துட்டு என்ன பண்ண தோணும்? சாப்பாட்டுக்கு என்ன பண்ணுவாங்க, அப்புறம் வந்துட்டு தங்குறதுக்கு என்ன பண்ணுவாங்க, திங்கிறதுக்கு என்ன பண்ணுவாங்க. ஸோ இதெல்லாம் வந்துட்டு அந்த இடத்துல அவங்கள வந்து ரொம்ப ஒரு மனசளவுல ஒரு இறுக்கப்படுத்து. ஓகே, மனதளவுல வந்துட்டு இவ்வளவுதான், இப்படிதான், வேற வழி இல்லை, சர்வை பண்ணி தான் ஆகணும் அப்படின்னு. ஸோ அப்படி இருக்கும்போது இந்த இடத்துல இப்படி வந்துட்டு ஒரு 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 இரும்பை வந்து சுத்தியில அடிச்சு 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 அதை வளைச்சு 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 அதை வேற மாதிரி கொண்டு வந்துட்டு இருக்காங்க. ஸோ ஒரு 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 டைம் பீரியட்ல வந்துட்டு இவர் இந்த மாதிரி வந்துட்டு இருக்கும்போது இவருக்கு ஒரு இடம் எல்லாம் கிடைச்சி இவர் எப்படியோ சர்வை பண்ணி வளர்ந்து வந்து தன்னோட அப்பாவை கொன்னவங்களை ரிவெஞ்ச் அடிக்கிறார். ஓகேவா? ஸோ இதுதான் ஃபர்ஸ்ட்ல இருக்கிற ஒரு செக்மெண்ட். தன்னோட அப்பாவை கொன்னவரை ரிவெஞ்ச் அடிக்கிறாரு வித் டாக்ஸிக்கோட. டாக்ஸிக்னா என்ன? எந்த ஒரு உணர்ச்சியுமே இல்லாம, எந்த ஒரு மனசளவுல எந்த ஒரு இதுவுமே இல்லாம, மென்டாலிட்டியா திரிகிறது தான் டாக்ஸிக். ஓகேவா? அவன் என்ன பண்ணாலுமே வந்துட்டு ஒரு ஒஸ்டா தான் இருக்கும். அவன் என்ன செஞ்சாலுமே வந்துட்டு ஒரு ஒஸ்ட் பிஹேவியரா இருக்கும். அவன் எது பண்ணாலுமே வந்துட்டு ரொம்ப கேவலமா இருக்கும். ஸோ அதுதான் இந்த படம். அதை ஸ்டார்டிங் சொல்லிட்டாங்க. சொல்லிட்டு இந்த படம் வந்து இப்படி போகுது, தன்னோட அப்பாவை கொன்னவன கொன்னுட்டான். அதுக்கப்புறம் என்ன? அதுக்கப்புறம் இங்க ஒரு வில்லன் இருக்கான், அவன் மூலமா தான் கொன்னான். அப்படி இருக்கும்போது இவன் சர்வை பண்ணணும். அதுக்கு அடுத்து ஸோ இவன் சர்வை பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக நிறைய விஷயங்கள் பண்ண ஆரம்பிக்கிறான். அவனுக்குன்னு வேலை செய்யறான். வேலை செய்யும்போது வந்துட்டு ஏகப்பட்ட விஷயத்துல வேலை செய்யறான். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் முழுக்க டாக்ஸிக் அப்படிங்கிறத காமிக்கிறதுக்காக வந்துட்டு இவன் ஒருத்தங்களை வந்துட்டு ஒரு விதமா லவ் பண்ணி மேரேஜ் பண்ற டைம்ல இன்னொரு பொண்ணு, அதான் வந்துட்டு நாடகம், இந்த சர்க்கஸ்ல எல்லாம் வருவாங்க தெரியுமா? ஸோ அதுல வந்துட்டு ஒருத்தங்க ஒரு பிராண்ட் மாதிரி ஒருத்தங்க இருக்காங்க. ஸோ அவங்களோட அழகுல மெய் மலர்ந்து அங்க போய் அவங்கள வந்துட்டு லவ் பண்ற மாதிரி பேசி கவுத்து போட்டு அப்புறம் வந்துட்டு தையத்தக்க தாமத்தக்க தீயத்தக்க தான் நடந்துச்சு. ஸோ அதுக்கப்புறம் ரொம்ப 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 அப்படியே போயிட்டே இருக்குது. ஸோ இவங்க கூட அவங்க கூட, ஆனாலும் அந்த ஃபர்ஸ்ட் லவ் பண்ணி மேரேஜ் பண்ண அந்த பொண்ணோட அப்பா சொல்றாரு, அவர் தான் மெயின் வில்லன், சொல்றாரு நமக்கு ஒரு அடக்கம் வேணும், நமக்கு ஒரு இது வேணும், நீ ஒரு புத்திசாலி, சொன்னா கேளு, அப்படி மாதிரிலாம் நிறைய விஷயம் சொல்லி அவங்கள வந்து கொஞ்சம் ஒரு 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 பரிமாணத்துக்கு இழுக்கிறாரு. சரி, இவன் நல்லவன், நமக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருந்திருக்கிறான், ஸோ பரவாயில்ல, இவனை விடக்கூடாது அப்படின்னு நினைக்கிறாரு. ஆனா இவர் அதை அட்வான்டேஜா எடுத்துக்கிட்டு ரொம்ப ரொம்ப வல்கரா ரொம்ப இருக்காரு. ஸோ அதான் காரணம் என்னன்னா, இவர் டாக்ஸிக். ஓகேவா? ஸோ படத்துடைய பாயிண்ட் ஆஃப் வியூ வந்துட்டு புரிஞ்சுக்காம நிறைய பேர் படம் பாக்குறதுனாலதான் வந்து இந்த படம் யாருக்கும் பிடிக்க மாட்டேங்குது. சரி, ஓகே, இப்படி இருக்காரு.
ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து எண்ட் ஆகுற டைம்ல வந்துட்டு இவரோட ஈகோவை ட்ரிகர் பண்ற மாதிரி இந்த பொண்ணோட அப்பா சொல்லிடுவாரு. ஓகே, இந்த இவரோட ஈகோவை ட்ரிகர் பண்ற மாதிரி இந்த பொண்ணோட அப்பா வந்து ஒரு வார்த்தையை விட்டுருவாரு. அதனால அந்த ஒட்டுமொத்த இடத்தையுமே வந்துட்டு பிளாஸ்ட் பண்ணி விட்டுட்டு போயிடுவாரு. அந்த டைம்ல தான் வந்து யாரு அவங்க கையில மாட்டுறாங்க அப்படின்னா இவங்களுடைய அக்கா. அதான் நயன்தாரா வந்துட்டு அவங்க வில்லன் கையில மாட்டிடுறாங்க. இவரும் குண்டடிப்பட்டு கேஜிஎஃப்ல குண்டடிப்பட்டு 2ல போவாரு தெரியுமா? ஸோ அது மாதிரி போயிட்டு இருக்காரு. போயிட்டு இருக்கும்போது அங்க இவர் மூலமா கர்ப்பமான அந்த ஒரு பொண்ணு, யாரு செகண்டா வந்துட்டு ஒருத்த பொண்ணை பார்த்து லவ் பண்ணார்ல, அந்த பொண்ணு வந்து கர்ப்பம் ஆயிட்டாங்க. ஸோ அப்ப நயன்தாரா சொல்றாங்க, அந்த கர்ப்பமான அந்த பேபியை கொல்றதா ஏன் உயிரை விடுறதான்னு கேட்டா, நான் ஏன் உயிரை தியாகம் பண்றேன்னா அவங்க உயிரை தியாகம் பண்றாங்க. ஸோ இத வந்து பின் பாயிண்ட் பண்ணி யாருமே யாஷிக்கிட்ட சொல்லல. அந்த குழந்தைக்காக என் அக்காவை நீ கொன்னுட்டியா, அப்ப அந்த குழந்தை சாவுறது நல்லதா அப்படின்னா வந்துட்டு சத்தியமா தெரியல. இதான் டாக்ஸிக்ங்கிறது. ஸோ அந்த இடத்துல அவர் டாக்ஸிக்கா பிஹேவ் பண்ணி அவங்கள விட்டு ரொம்ப தூரம் போறாரு. ஸோ ரொம்ப தூரம் போறாரு. ரொம்ப தூரம் போய் அவர் வாழ்க்கையை வேற மாதிரி வாழ்ந்துட்டே இருக்காரு. பொண்ணு, தம்மு, குடி, ட்ரக்கு, இந்த மாதிரி ஒரு டாக்ஸிக்கான ஒரு ரிலேஷன்ஷிப்லயும், டாக்ஸிக்கான ஒரு ரியாலிட்டிலையும், டாக்ஸிக்கான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துட்டு ஜாலியா இருக்கு. ஸோ அங்க ஒரு வில்லன் இருக்காப்புல. ஸோ அந்த வில்லன் கூட கை கோர்த்து அவனுக்கு என்ன பிரச்சனை வந்தாலும் இவர் வந்துட்டு அதை தீர்த்து வைக்கிற மாதிரியும், இவர் வந்துட்டு யாரோட பேச்சையும் கேட்க மாட்டாரு. இவரோட ஓன் கரியர், ஓன் பில்ட், ஓன் ஜேர்னியை வந்துட்டு பண்ணிட்டு அவங்களுக்காக வேலையும் செஞ்சுக்கிட்டு லைஃப்ல அப்படி ரன் பண்ணிட்டு இருக்காரு. ஸோ இந்த லைஃப் அப்படி ரன் பண்ணிட்டே இருக்கும்போது அந்த ஒரு டைம்ல வந்துட்டு ஒரு சின்ன பையனை காமிப்பாங்க. சின்ன பையனை வந்துட்டு அதான் அந்த பையன், அந்த செகண்டா லவ் பண்ணார்ல, ஸோ அவருடைய பையன். அந்த பையன் இவரோட பையன் தான். ஸோ இவரோட பையன் வந்துட்டு இருக்கும்போது அவங்க வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா வந்துட்டு கார்ல வச்சுட்டு தள்ளி விட்டுருவாரு சாவு அப்படின்னு. அதுக்கப்புறம் காப்பாத்துற மாதிரி காமிப்பாங்க. ஸோ அதுக்கப்புறம் சில விஷயங்கள் நடக்கும். ஓகேவா? ஸோ இதுக்கப்புறம் வந்து என்ன அப்படின்னா இவர் வந்துட்டு இந்த மாதிரி இருக்கும்போது மறுபடியும் ஒரு பொண்ணு, இட் லைக் வந்துட்டு இந்த சர்க்கஸ்ல ஒருத்தவங்க வந்தாங்க தெரியுமா? ஸோ அதே மாதிரி அதே பரிமாணத்துல இன்னொரு பொண்ணு வந்துட்டு இவரை லவ் பண்றேன்னு சொல்லிட்டு வந்துடும். வந்து இவருடைய ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் சுலுக்கு சலுக்கு எல்லாம் பார்த்து லவ் பண்ண ஆரம்பிச்சு அப்படியே அவங்க லைஃப் வந்து சுமூகமா ரன் பண்ணிட்டு இருக்கும்போது என்ன ஆகும் அப்படின்னா இவரை விட்டு வச்சிருந்த மிச்சம் இவரை போட்டு தள்ளுறதுக்காக வரும். ஓகேவா? அதான் இந்த இப்ப கோட் படம் சொல்றாங்கல்ல, கோட் படத்துல வந்த மாதிரிதான் இவர் விட்டு வச்ச மிச்சம் வந்து இவரை கொல்றதுக்கு வரும். ஆனா அங்க கோட் படத்துல வந்துட்டு அவங்க வேற லைஃப்ல என்டர் ஆக மாட்டாங்க. இங்க அவர் வேற லைஃப்ல என்டர் ஆகி அவருக்கு ஒரு குழந்தை பிறந்து அந்த குழந்தைய வந்து ஒரு நல்ல ஜாலியா வளர்த்துட்டு இருப்பாரு. அவரோட பேர் வந்துட்டு ஆடம். ஸோ இவர் நல்லா ஜாலியா வளர்த்துட்டு இருக்கும்போது அங்க ஒரு தப்பு இருக்குது. ஏதோ ஒண்ணு தப்பா தெரியுது அவங்க ஃபேமிலிக்கு. அந்த பையனுக்கும் தப்பா தெரியுது. ஆனா இவருக்கு எதுவுமே தப்பா தெரியல. நான் விட்டு வச்ச மிச்சம் வந்து என்ன அழிக்க வந்திருக்கு அப்படின்ட்டு இவர் வந்துட்டு அவனை கொல்லணும் அப்படி மாதிரி வந்துட்டு நிறைய விஷயம் ட்ரை பண்றாரு. அவன் வந்து என்னன்னா இவனை ரிவெஞ்ச் அடிக்கிறாப்புல. அதான் யங் யாஷ் இருக்காருல்ல, ஸோ அவர் வந்து இவரை ரிவெஞ்ச் அடிக்கிறதுக்காக நிறைய விஷயம் பண்றாப்புல. அதெல்லாம் வந்து பிளாஸ்டின் உச்சகட்டம்னு சொல்லலாம். படம் பார்க்கும்போது வந்துட்டு அதெல்லாம் ரொம்ப சூப்பரா இருக்கும். ஓகே, ரொம்ப சூப்பரா இருக்கும். நம்ம வந்து அவர் கத்திட்டே கிடக்குறாரு, இந்த கங்குவா படம் மாதிரி வந்துட்டு இருக்கும். அப்பெல்லாம் ஒண்ணுமே கிடையாதுங்க. படம் பாக்குற பைத்தியக்காரனுங்க வந்துட்டு தப்பு தப்பா ரிவ்யூ இப்படி சொன்னாதான் ட்ரெண்ட் ஆகும். ஏன் நல்ல படங்கள் நிறைய வருது, அதை ரிவ்யூ பண்ண மாட்டானுங்க, அதை மேற்கொண்டு சொல்ல மாட்டானுங்க இந்த கெட்ட ரிவ்யூ பண்றவனுங்க. ஏன்னா அவனுங்களுக்கு வந்துட்டு ஒரு ஹேட்ல வளர்றதா அவங்களுக்கு பிடிக்குது இந்த நார்மல் ரிவ்யூ பண்றவனுங்க. ஸோ ஓவரால் த பாயிண்ட் ஆஃப் என்ன அப்படின்னா வந்துட்டு செகண்ட் ஹாஃப் வந்து உண்மையிலேயே அல்டிமேட். ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து நான் ஓகேங்க ஒத்துக்கிறேன். ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து கொஞ்சம் அப்படி இப்படி போகும், அவருடைய வாழ்க்கை, அவருடைய கதை, அப்புறம் வந்து இவர் டாக்ஸிக்கா பிஹேவ் பண்றது. ஸோ ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஃபுல்லா அதுதான். ஓகேவா? ஃபுல்லா அதான், ஒண்ணுமே இல்லைன்னு சொல்லலாம். ஆனா செகண்ட் ஹாஃப் வந்து டோட்டலி சேஞ்ச். செகண்ட் ஹாஃப் வந்துட்டு ஒரு கதை உள்ள வருது. அந்த கதை வந்துட்டு உண்மைதானா இல்லையா அப்படிங்கிறதுக்கான பாயிண்ட் அவுட் வந்துட்டு கிளைமேக்ஸ்ல தெரியுது. அந்த ரிவீலிங் செஷன் நடக்கும்போது வந்துட்டு ஏய் என்னடா இது அப்படி மாதிரி நமக்கே ஒரு கொஸ்டின் மார்க் வருது. இங்க நம்ம வேற ஒண்ணு யோசிச்சோமேடா, அங்க வேற ஒண்ணு நடந்துட்டு இருக்குதுடா, இது என்ன கதை இது, ஐயோ அப்படி மாதிரி இருந்தது. நம்ம இவ்வளவு நேரம் பார்த்ததெல்லாம் வந்துட்டு என்னது? ஸ்பாய்லர் ரிவா இருந்தாலும் எனக்கு வந்துட்டு ஒரு பிரேக்கிங் பாயிண்ட் இருக்குல்ல, நான் சொல்லக்கூடாது இல்ல சொல்ல மாட்டேன். ஓகே, அது நீங்க தியேட்டர்ல பாருங்க, என்ன நடந்துச்சு, என்ன இருந்துச்சு, அங்க என்ன பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கறத தியேட்டர்ல பாருங்க. கடைசி கட்டமா வந்துட்டு இந்த மிஷ்கின் சாருடைய படங்கள் உங்களுக்கு நல்லா தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். மிஷ்கின் சாருடைய படம் சைக்கோ படம். ஸோ அந்த சைக்கோ படத்துல வந்துட்டு நான் இப்படி இருந்துட்டேன்,
நான் இப்படி வாழ்ந்துட்டேன், என்ன ஒருத்தன் இப்படி ஆக்கிட்டான், நான் இப்படி இல்ல அப்படிங்கிறதுக்காக அவர் வந்து தன்னோட உயிரை வந்து தியாகம் பண்ணுவாரு. ஓகேவா, நான் இப்படி இல்ல, என்ன ஒருத்தங்க இப்படி நம்புறாங்க, எனக்கு நான் இப்படி இருந்தேன்னா வந்துட்டு சத்தியமா நான் பொழைக்க மாட்டேன், நான் நல்லா இருக்க மாட்டேன், நான் வந்து எல்லாரையும் கொன்றுவேன் அப்படின்ட்டும் அவரோட ஒரு தியாகம் பண்ணுவாரு. ஸோ அதே மாதிரிதான் நம்முடைய 3 படம் இருக்குல்ல, அதான் தனுஷ். ஸோ அவர் வந்து கிளைமேக்ஸ் தன்னோட உயிரை தியாகம் பண்ணுவார் தெரியுமா, தற்கொலை பண்ணிப்பாரு. பட் ஆனா ஒருத்தங்களுக்காக தான் பண்ணுவாரு. ஸோ அதே மாதிரிதான் இந்த படத்தையும் வந்துட்டு ஒரு விஷயம் நடக்கும். என்ன யஷ் தற்கொலை பண்ணுவாரு, அதான் சொல்ல வரியான்னு கேட்டா, அது எப்படி, அது என்னது, அதுல என்ன நடந்துச்சு, நான் சொல்றது உண்மையா, படத்துல காமிச்சது உண்மையா, இல்ல இந்த ஆடியன்ஸ் ரிவ்யூன்னு சொல்லிட்டு என்னென்னமோ பண்ணிட்டு இருக்கானுங்களே, ஸோ அது உண்மையா அப்படிங்கிறத நீங்க படத்தை பார்த்து தான் தெரிஞ்சுக்கணும். படத்தை பார்க்கும்போது உங்களுக்கு வந்து ஒரு கொஸ்டின் வரும். ஓகே, இதுதான் இதுதான் இவங்க சொல்ல வராங்க, இது இப்படி காமிச்சிருக்காங்க அப்படிங்கிறது. ஆனா இந்த படத்தை வந்துட்டு ஜஸ்ட் மேலோட்டமா இவங்களுக்கு என்ன அப்படின்னா வந்துட்டு ஸ்டார்டிங்கே வந்து ஒரு கதை பயங்கரமா வரணும், அந்த கதை வந்து இப்படி இருக்கணும், அப்புறம் ஒரு பாட்டு வரணும், அப்புறம் வந்து ஒரு குத்தாட்டம் போடணும், அப்புறம் வந்துட்டு கதை இருக்கு, என்னமோ யோசிக்கிறானுங்க. பட் அப்படி கிடையாது. ஒரு டைரக்டரோட பாயிண்ட் ஆஃப் வியூல வந்துட்டு அந்த கதை எப்படி இருக்குன்னு நாம ஒரு ஆடியன்ஸா யோசிச்சோம் அப்படின்னா வந்துட்டு அந்த கதை பயங்கரமா தோணும். நல்லா இல்லாத படங்கள் வேற, ஆனா என்ன சொல்றேன்னு தெரியல. சோ நல்லா இல்லாத படங்கள் வேற, பட் ஆனா இந்த படம் சத்தியமா சொல்றேன் ஒரு சூப்பரான ஒரு படம். பட் ஃபர்ஸ்ட் பார்க்கும்போது ஒரு சில விஷயங்கள் நமக்கு பிடிக்காத இருக்கலாம். என்னடா இது இப்படி பண்ணிட்டு இருக்காரு, இது என்னது இது, அதுக்கு தான்டா பேர் வச்சிருக்கிறானுங்க டாக்ஸிக் அப்படின்ட்டு. செகண்ட் ஹாஃப்ல கூட ஒரு டயலாக் வரும், இங்க நல்லவன் கெட்டவன் நீங்க யாருமே யோசிக்காதீங்க, இங்க 2 பேருமே கெட்டவனுங்க தான், அவங்க விஷயத்துக்கு வந்துட்டு அவங்க போராடுறாங்க, அவ்வளவுதான் மேட்ரு அப்படி மாதிரி இருந்துட்டு செகண்ட் ஹாஃப்ல சொல்லுவாங்க, இங்க ஹீரோவும் கிடையாது வில்லனும் கிடையாது, 2 பேருமே வில்லனுங்க தான். ஓகே, நம்ம வில்லன் யோசிச்சா வில்லன், ஹீரோன்னு யோசிச்சா ஹீரோ. என்னோட பாயிண்ட் ஆஃப் பொறுத்த வரைக்கும் வந்துட்டு ஹீரோ யாஷ் கிடையாது. ஓகேவா, யங் யாஷ் வருவார்ல, அவரா ஹீரோன்னு கேட்டா அவர் தான். ஆனா வந்துட்டு அதை வேற மாதிரி காமிச்சிட்டாங்க. அது ரியலா ஒரு மாதிரி காமிச்சிருந்தாங்க அப்படின்னா நமக்கு பார்க்கும்போது வந்துட்டு ஓகே, நம்மளோட சப்போர்ட் வந்துட்டு யங் யாஷ் கொடுத்துருக்கலாம். பட் ஆனா யங் யாஷ் இங்க இருக்காரான்னு கேட்டா சத்தியமா இல்ல. ஸோ அதுதான் வந்துட்டு இந்த படத்துல வந்துட்டு காமிச்சுக்கிற ஒரு முக்கியமான ஒரு விஷயம். ஸோ அப்ப யங் யாஷ் எங்க போனாரு அப்படின்னா வந்துட்டு படத்தை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. வேற என்ன அப்படின்னா வந்து நம்மளுடைய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. இந்த படத்துக்கு ரேட்டிங் எவ்வளவு கொடுக்கலாம்னு கேட்டா என்ன பொறுத்த வரைக்கும் வந்துட்டு 5க்கு 4 நான் கொடுப்பேன். ஏன்னா இந்த படத்துல ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்குது. ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல வந்துட்டு அவ்வளோ சுவாரஸ்யமான விஷயங்கள், ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல இருக்கிற விஷயங்கள்லாம் வந்துட்டு அது நமக்கு பார்க்கும்போது நீங்க புரிஞ்சு பார்க்கணுங்க. நீங்க வந்து ஏதோ ஒரு படத்தை பாக்குறேன், எனக்கு அப்படியே குத்தாட்டம் போட்டு அப்படியே வந்து அடிச்சு பொழந்து படத்தை வந்து தியேட்டரை பிளாஸ்ட் விடுற மாதிரி பண்ணணும், அப்படி கிடையாது. கதையை பாருங்க, அதுல இருக்கிற விஷயத்த பாருங்க, நோட் பண்ணுங்க, அப்பதான் உங்களுக்கு கதை புரியும். நீங்க வந்து நார்மலா என்ன என்டர்டெயின் பண்ணணும், என்ன என்டர்டெயின் பண்ணல அப்படிங்கிறதுக்காக எல்லாம் பார்த்தா எப்படி. இப்போ பயோகிராஃபி வருது, அது உங்களை என்டர்டெயின் பண்ணுதா? கதை கரெக்டா இருக்கா? இப்போ ஜிடிஎன் வந்துச்சு, மாஸ் ஈகோன்ஸ் இருக்குங்க, பட் அதுக்காக வந்துட்டு அவங்களுக்கு என்ன தோணுதோ அதுதான் எடுப்பாங்க. ஆனா அது பிடிக்குதா பிடிக்கலையாங்கிறதா மேட்டரே தவிர அது இன்னொருத்தன் சொல்றான் கேவலமா இருக்கு அப்படிங்கிறதுக்காக நாமளும் எதையும் பார்க்காம வீடியோ கூட போடக்கூடாது. பாருங்க, பார்த்துட்டு உங்களுடைய ஒப்பீனியன் வைஸ் என்ன அப்படிங்கிறத வந்துட்டு கமெண்ட்ல வந்து சொல்லுங்க. ஓகேவா? ஸோ இப்ப நான் இப்படி சொன்னதுக்கு வந்துட்டு என்ன போட அடிப்பாங்களான்னு தெரியாது. பட் என்னோட ஓவரால் பாயிண்ட் ஆஃப் வியூ என்ன அப்படின்னா வந்துட்டு படம் நல்லா தான் இருக்குது. ஆனா படம் என்னமோ சொன்னானுங்க. ஸோ அதெல்லாம் இன்னொரு வீடியோல சொல்றேன். ஸோ மற்றபடி என்ன அப்படின்னா இந்த படம் உண்மையிலே டாப் நாச். ஸோ நீங்க வந்து இந்த படத்தை வந்து தியேட்டர்ல விசிட் பண்ணுங்க. விசிட் பண்ணிட்டு ஏ சர்டிஃபிகேட் படம். ஸோ தனியாவே பாருங்க, ஃபேமிலியோட பார்க்கக்கூடிய ஒரு படம் இல்லை. ஆனா யாஷ் அவருடைய அந்த ஆக்டிங், அந்த கிரேஸ் அதெல்லாம் பார்க்கணும் அப்படின்னா கண்டிப்பா இந்த படத்தை பார்க்கலாம். செம்மையா என்டர்டெயின் பண்ணியிருக்காரு. அண்ட் ஒன் ஆஃப் த டாக்ஸிக் கேரக்டர் அப்படின்னா வந்துட்டு டாக்ஸிக் தான், ஆனா இது டார்ச்சர் கிடையாது. ஸோ மறக்காம தியேட்டர் விசிட் பண்ணுங்க. பாய்.